ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. தென்கிழக்கேஷியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீதுன் நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் 468வது உருஸ் விழாவை முன்னிட்டு தர்கா காதிரியா பள்ளிவாசலில் நாகூர் அல்-இஹ்சான் மனிதநேய ஆத்மீக அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பான முறையில் இறை அருளால் எஜமானனின் புரட்டால் நடந்து வரும் சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. அனைவர்களும் மஜ்லிஸுக்கு வருகை தந்து மஜ்லிஸை சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய தினம் புனிதமிக்க மஜ்லிஸில் வான்மறை குர்ஆனை ஓதி சிறப்பித்து தருவதற்காக எஜமானனின் கிளை கொழுந்து ஜுபேர் சாஹிப் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கிராத்தை ஓதிய எஜமானனின் கிளை கொழுந்தவர்களுக்கு பாதுஷா நாயகம் அவர்களின் புரட்டால் குரல் வளத்தையும் யாவக சக்தியையும் குர்ஆனின் ஞானத்தையும் வழங்கி யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக. அடுத்தபடியாக மேலே வாஞ்சியூர் ஃபாத்திமா ஜாமியா மஸ்ஜிதின் இமாம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எஜமானனின் கிளை கொழுந்து ஆஷிக் மௌலானா அவர்கள் ஒரு இஸ்லாமிய கீதம் நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உதயமே நபி உதயமே, உதயமே நபி உதயமே, உங்கள் வரவாலே உலகம் சிறந்தது, உங்கள் வரவாலே உள்ளம் மகிழ்ந்தது, உங்கள் வரவாலே உலகம் சிறந்தது, உங்கள் வரவாலே உள்ளம் மகிழ்ந்தது, உங்கள் மொழியாவும் வழியானது, உங்கள் வழியாவும் வாழ்வானதே. உதயமே நபி உதயமே, இறைவனும் ஒன்று இறைமறை ஒன்று, ஏந்திடு மார்க்கம் தீன் குலம் என்று, சாந்தியின் வழியில் சூழ்ந்திடும் நன்மைகள்
சகலமும் சன்மார்க்க சரிதங்கள் என்று அண்ணல் பெருமானின் அன்பு வாழுதே. அகிலமெல்லாமே எதிரொலிக்குதே. அண்ணல் பெருமானின் அன்பு வாழுதே. அகிலமெல்லாமே எதிரொலிக்குதே. உங்கள் மொழியாவும் வழியானதே. உங்கள் வழியாவும் வாழ்வானதே. உதயமே நபி உதயமே. மறுமையை கண்டு மஹ்ஷரில் நின்று அரிஷின் அதிபதி ஆணையை கண்டு துடித்திடும் உள்ளத்தால் துயர் வரும்போது அனைத்திடும் இருகரம் ஆகுங்கள் அருக்கரம். அது நபிநாதர் திருக்கரமன்றோ. வேதமறை நாதல் அருக்கரமன்றோ. அது நபிநாதர் திருக்கரமன்றோ. வேதமறை நாதல் அருக்கரமன்றோ. உங்கள் மொழியாவும் வழியானதே. உங்கள் வழியாவும் வாழ்வானதே. உதயமே நபி உதயமே. உதயமே நபி உதயமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகத்துவத்தை பாடலின் வரிகளின் வாயிலாக நம்முடைய காதுகளின் வழியே சிந்தனைக்கு விருந்தாக ஆக்கிய அன்புக்குரிய சகோதரர் எஸ் ஆஷிக் மௌலானா இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவான கல்வி ஞானத்தையும் நீண்ட ஆயுளையும் விசாலமான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவானாக. நாயகத்தினுடைய ஷஃபாஅத்திற்கு உரியவர்களாய் அல்லாஹு அவர்களையும் நம்மையும் ஆக்குவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியை துவங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு ஆலிம் பெருமகனாரிடத்தில் அந்த எண்ணம் வெளியாகி அதனுடைய பிரதிபலிப்பாக இன்று வரையிலும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரையிலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வலிகளில் சிறந்த ஸ்தானத்தை அடைந்த மகத்துவமான ஒரு மனிதர், இறைநேசர், தென் ஆசியாவின் ஜோதி, குத்துபுல் மஜீத் சையீது சாதாத் அப்துல் காதிர் மீரான் ஷாஹுல் ஹமீத் வலியுல்லா அவர்களினுடைய இந்த உருஸ் முபாரக்கினுடைய நாட்களில் நல்ல சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வும் கூட.
பல இடங்களில் பல்வேறு பகுதிகளில் பல காரணங்களை முன்வைத்து இஸ்லாமிய பயான் நிகழ்ச்சிகள் பெருமானாரை குறித்து, சஹாபாக்களை குறித்து, இந்த சமூகத்திற்கு தேவையான சட்டதிட்டங்களை குறித்து உண்டான தகவல்களை தருவதற்கான பயான் நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த மார்க்கத்தில் ஒரு சாரார் இறைவனுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய, இறை சிந்தனையிலே தன்னுடைய வாழ்வை நிறைவாக கழிக்கக்கூடிய வலிமார்களை சார்ந்த செய்திகள் இந்த சமூகத்தினுடைய சிந்தனையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்வு துவங்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வருடந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளில் பெரும்பகுதியான தலையங்கம் கொடுக்கப்படக்கூடிய தலைப்புகள் எல்லாம் வலிமார்கள் சார்ந்த தலைப்பாக இருக்கிறது. வலிமார்களை குறித்து இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்தஸ்து, இந்த மார்க்கம் அவர்களுக்கான எந்த நிலையை தருகிறது, எவ்வளவு முக்கியத்துவத்தை அவர்களுக்கு இந்த மார்க்கம் தந்திருக்கிறது, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் அவர்களுக்கான உயர்ந்த அந்தஸ்து எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறைநேசர்களை குறித்து சொல்லக்கூடிய வசனம் தினந்தோறும் இந்த மஜ்லிஸில் ஓதப்படக்கூடிய ஒரு வசனமும், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற பதத்தை அல்லாஹ் முற்படுத்தி சொல்கிறான். தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மறுப்பதற்கான வழி என்பது இதில் இல்லை. இது உண்மையானது, புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மனித சமூகத்திற்கு புலப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த வார்த்தையினுடைய பிரயோகத்தில் அலா என்கின்ற உணர்த்துதலினுடைய வார்த்தை பதத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், வலிமார்கள் கடந்துவிட்ட காலத்தை குறித்தும் வரக்கூடிய காலங்கள் குறித்தும் எந்த விதமான கவலையும் அச்சமும் கொள்ள மாட்டார்கள். கவலைகள் இல்லாமல் இன்றைக்கு யார் இருக்கிறார்? நாம பேசிக்கிறோம் இல்லையா? கவலை இல்லாம யாருங்க இருக்கிறா? மனிதன் ஒரு கணக்கீடு செய்கிறான். ஒரு அளவு உண்டான செல்வம் வந்துவிட்டது என்று சொன்னால் கவலை நீங்கிவிடும் என்கிறான். அந்த செல்வம் வந்தாலும் கவலை அவனை விட்டு நீங்குவதாக இல்லை. இன்னும் சற்று அதிகமானால் கவலை நீங்கிவிடும் என்று எண்ணுகிறான். அதிகமான பொழுது அதை பாதுகாப்பதற்கான கவலை அவனை தொற்றிக் கொள்கிறது. எதில் இருந்தால் கவலை இல்லாமல் இருக்கலாம் என்று எண்ணினானோ, அதை அதிகமாகின்ற பொழுது அதை பாதுகாப்பதற்கான கவலையும் சிந்தனைகளும், தன்னிடமிருந்து அதை வீணாக செலவழித்து விடக்கூடாது, யாரும் சூறையாடி விடக்கூடாது, தான் யாரிடமும் ஏமாற்றம் செய்துவிடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது, இது மாதிரியான பல்வேறு கவலைகளை சுமக்க வேண்டிய சூழல் வந்து விடுகிறது. ஆனால் அல்லாஹ்வே சான்று தருகிறான். வலிமார்கள், இறைநேசர்கள் கவலை இல்லாதவர்கள். சங்கைக்குரியவர்களே, நாம் எப்பேற்பட்ட மகத்தான ஒரு இறைநேசனுடைய உருஸ் முபாரக் நடைபெறக்கூடிய இந்த நாட்களில் அல்லாஹ் நம்மை இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வைத்திருக்கிறான் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா குத்துபுல் மஜீது ஷாஹுல் ஹமீது வலியுல்லா அவர்களினுடைய தாயாருடைய கனவில் தங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க இருக்கிறார், அவர் இறைநேசராக இருப்பார், இறைநேசர்களில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆண்மகன் என்று சோபனத்தை முன்னதாகவே சொல்லி சென்றார்கள். உலகத்தினுடைய மினாராக்களில் 237 அடி
உயரமான ஒரு மினாரா என்று சொன்னால் குத்துபு மினார் என்று சொல்வார்கள். இதை கட்டியவர் மன்னர் ஃபைரோஸ் ஷாஹ் துக்லக் என்பவர்கள். அவர்களுக்கு பல வருடமான ஒரு எண்ணம் உள்ளத்தில், எல்லோருடைய உள்ளத்திலும் ஈமானுடைய ஜோதி ஒளிர வேண்டும், ஒன்று கூட வேண்டும். அதனால் சூஃபிகள், ஞானிகள், ஆலிம்கள் இவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் ஒன்று கூட வேண்டும் என்பதற்கான ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. அதற்காக மாணிக்கப்பூர் என்கின்ற ஒரு ஊரையே அவர் உருவாக்கினார். அங்கு சூஃபிகள் இருக்கணும், ஞானிகள் இருக்கணும், ஆலிம்கள் இருக்கணும் என்பதற்காக வேண்டியே மாணிக்கப்பூர் என்ற ஊரை உருவாக்கினார். சில நாட்கள் அவருடைய ஆட்சிகள் மாறியது. அதனைத் தொடர்ந்து சிக்கந்தர் லோடி என்ற ஒரு இஸ்லாமிய மன்னர் ஆட்சிக்கு அந்த பகுதிக்கு வந்தார். அவரிடத்தில் அப்துல்லா என்ற ஒருவர் தன்னுடைய கனவை பற்றி சொல்கிறார்கள். ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் குத்துபு மினாரிலிருந்து பாங்கினுடைய சப்தம் கேட்பதாக ஒரு கனவு கண்டேன். மன்னர் அதற்கான விளக்கம் என்ன என்று கேட்கிறார். இந்த பகுதியில் இறைநேசர் ஒருவர் பிறக்கப் போகிறார் என்பதுதான் அதனுடைய விளக்கம் என்பதாக சொல்லப்படுகிறது. குத்துபு மினாருடைய புதுப்பிக்குதலுடைய அந்த நிகழ்வு நிறைவு பெற்று அதை திறப்பு விழா காணுவதற்கான ஒரு சூழல். அந்த நேரத்தில் அந்த மன்னர் சொல்கிறார், பிறக்கக்கூடிய இறைநேசருடைய அடையாளமாக குத்துபு மினார் என்பதற்கு குத்துபு ஞானிகளின் தலைவர் என்ற பெயரை நாம் சூட்டிவிடலாம் என்று அவர் கூறுகிறார். அருமையானவர்களே, மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த நாளில் சையதுனா குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீது வலியுல்லா அவர்கள் ஹசன் குத்தூஸ் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுமா இந்த தம்பதிகளுக்கு அவர்கள் மகனாக பிறக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த செய்தியை நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு சொல்கிறான், யா ஜக்கரியா இன்னானு பஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே, யஹ்யா என்கின்ற பெயருடைய குழந்தையை கொண்டு உங்களுக்கு நாம் சுப செய்தி சொல்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்க இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் வான்மறையிலே தருகிறான். இங்கு சையீது சாதாத் அப்துல் காதிர் மீரான் சுல்தான் ஷாஹுல் ஹமீது வலியுல்லா அவர்களுடைய பிறப்பை எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தாயாருடைய கனவில் முன்னறிவிப்பு செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மகத்துவத்தை, அவர்களுடைய மேன்மையை, அவர்களுடைய கண்ணியத்தை நாம் விளங்க வேண்டும். விளங்குவதற்கான சபைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி இங்கு ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று யாரெல்லாம் இதற்காக வேண்டி உழைப்பை முன்னெடுத்தார்களோ அத்துணை நபர்களுடைய நல் அமல்களையும் அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. அவர்கள் மரணமாகியிருந்தால் அவர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய கபுரை அல்லாஹு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. அவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய சந்ததிகள் வாழையடி வாழையாக வலிமார்களுடைய சுஹபத்தோடு வாழ்வதற்கும், வலிமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்களுடைய நல்ல துஆவை பெற்று வாழ்வதற்கான பாக்கியமான சந்ததிகளாக அல்லாஹ் அவர்களை வாழச் செய்வானாக. அருமையானவர்களே, தினந்தோறும் ஒவ்வொரு ஆலிம் பெருமக்கள் இந்த நிகழ்வை சிறப்புரையாற்றி சிறப்பை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஒரு பெருமகனார். எல்லோரையும் அவர்கள்தான் அறிமுகம் செய்வார்கள். அறிமுகம் செய்வதற்கு முன்னதாகவே அழுத்தமான கருத்துக்களை நம்முடைய சிந்தனைக்கு தருவார்கள். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர்கள் பேசி நிறைவு செய்தாலும் அந்த பேச்சுக்கு பின்னால் அவர்கள் தரக்கூடிய சில கருத்துக்கள், அந்த தலைப்பு சார்ந்த சில செய்திகளை அந்த சபையினுடைய நிரப்பமாக்க வேண்டும், பரிபூரணத்தன்மை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களும் சில செய்திகளை சொல்வது நாம் நிதர்சனமாக தினந்தோறும் ஆண்டுதோறும் இந்த நிகழ்விலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய
சிறப்புக்கு சொந்தக்காரர், ஏகத்துவ அழைப்பாளர் மௌலானா அல்ஹாஜ் கே முஹம்மது சுலைமான் ஹதரத் அவர்கள் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பில் இப்பொழுது நமக்கு மத்தியில் சிறப்புரை ஆற்றுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை செவிமடுத்து அதன்படி செயல்படுவதற்குண்டான உயர்ந்த நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ஹதரத் அவர்களுக்கு தற்பொழுது ஐயீபு மரைக்காயர் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன. ஸதகல்லாஹுல் அலீம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலு தீனி மாரிஃபத்துல்லாஹ். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூல முதல்வனாகிய முத்தில்லா பரம்பொருள் அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். சலாம் என்னும் சாந்தியும் சலவாத் என்னும் ஈடேற்றமும் தங்க திருமேனியாம் தகா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அஹ்லு பைத் என்கின்ற அவர்களது கிளையார்கள் மீதும் உத்தம சத்திய ஸ்வாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், சித்தீக்கியங்கள், சுகதாக்கள், ஒலியுல்லாக்கள், நாதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக மூமின்கள் மூமினாத்துக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம்ம மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எனக்கு முன்னர் ஒரு வாழ்த்துரை வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க ஏழுலப்பை ஜாமியா மஸ்ஜிதின் இமாம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய முகமது ஃபரீத் ஒலி வாஹிதி ஹதரத் அவர்களே மற்றும் மார்க்க அறிஞர்களே, பெரியோர்களே, அருமையான மூமின்களே, மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற தலையங்கம் வழங்கப்பட்டிருக்கு. மெஞ்ஞானத்தை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம், பிறகு விஞ்ஞானத்தை பற்றி ஒரு விளக்கம், அதற்கு பிறகு விஞ்ஞானமா மெஞ்ஞானமா மேலானது அல்லாஹ் நாடினால் பேசுவோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பயணத்திற்கு மத்தியே 3 நபர்களை சந்தித்தார்கள். மூவரும் மகான்கள். அவர்கள் மெலிந்து உருகி இருக்கிறார்கள். அனிதாபமான நிலை. அந்த நிலையை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபரிடம் இவ்வளவு மெலிய காரணம் என்ன? அப்படி கேட்பதற்கு என்ன காரணம்? நல்ல உடல் பலத்தோடு இருக்கக்கூடியவர்கள் மெலிந்து விட்டால் அது தெரியும். அப்போ அவர்களுடைய பதில், நரகத்தின் பயம் நபியே, நான் மெலிந்து விட்டது, உருகிவிட்டது. 2வது நபரிடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், உங்களுடைய நிலை என்ன? அவருடைய பதில், சுவர்க்கத்தின் நாட்டம், நான் சுவனம் செல்லுமா அந்த ஒரே எண்ணம் நாட்டம், நான் மெலிந்து விட்டது, உருகிவிட்டது நபியே.
மூன்றாவது நபரிடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே கேள்வியை கேட்கிறார்கள், உங்களுடைய நிலை என்ன? அவருடைய பதில் சற்று வித்தியாசமான பதில். நரகத்தின் பயத்தால் நான் மெலியவில்லை, உருகவில்லை. சுவர்க்கத்தின் நாட்டத்தால், ஆசையால் நான் மெலியவில்லை, உருகவில்லை. சுவர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த அல்லாஹுவை அடைய முடியுமா? அந்த ஒரே நினைப்பில் நான் மெலிந்து விட்டேன், உருகி விட்டேன் என்று மூன்றாவது நபர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுக்கு விளக்கம் தருகிறார்கள். நீங்கள் மூவரும் சிறந்தவர்கள் தான், மகான்கள் தான். நரகத்தை பயந்து வாழ்ந்தவர் கெட்டவரா? இல்லை, நல்லவர் தான். சுவனத்தையே நாடி வாழ்ந்தவர் கெட்டவரா? இல்லை, நல்லவர் தான். ஆனால் மூன்றாவது நபருடைய பதில் என்ன? சுவர்க்கமும் நரகமும் இறைவனுடைய படைப்புகள். படைப்பை பயந்தவனை விட, படைப்பை நேசித்தவனை விட, படைத்த நாயனே பயந்து நேசித்த மூன்றாவது நபர்தான் உங்கள் மூவரில் மேம்பட்டவர் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் தருவார். அதுக்கு விளக்கம் தருவார்கள். இங்கு மனிதர்கள் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அடைய வேண்டுமையானால் அது ஆத்மீயத்தை கொண்டுதான் முடியும். ஆத்மீயத்தை கொண்டு என்று சொன்னால் எல்லோரும் ஒலியுள்ளாக்களாக மாறிவிட முடியாது. மார்க்க கல்வி, அந்த மார்க்க கல்வி குர்ஆனின் ஞானம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய யதார்த்தம், அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றுவது, அவர்களை முஹப்பத்து வைப்பது, எல்லாம் சேர்த்து மொத்தமாக சொன்னால் அஹ்லு சுன்னா வல் ஜமா, அந்த அகீதாவிலும் அழுத்தமான தெளிவும் சிந்தனையும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் சுருக்கம். இங்கு ஒரு திருவசனம் ஓதப்பட்டிருக்கு. வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன. நீங்கள் அல்ல, உங்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில் தாய்மார்களுடைய கருவறைகளிலிருந்து இறைவன் உங்களை வெளியாக்கினான். எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாததினால தான் அந்த மனிதர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் கற்றுக் கொடுப்பதற்காக உலகெங்கும் மக்தப் மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள், எல்கேஜி, யூகேஜி, ஹையர் செகண்டரி, அப்படி காலேஜுகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டிருக்கு. ஆனால் ஒழுக்கம் என்றால், பண்பாடு என்றால், பணிவு என்றால் அது எல்கேஜியிலும் கிடைக்காது, யூகேஜியிலும் கிடைக்காது, எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடைக்க வேண்டிய முறையில் கிடைக்காது. அது கிடைக்க வேண்டுமையானால் அதுக்கு மக்தப் மதரசாக்களும் அரபிக் கல்லூரிகளும் தேவைப்படுகிறது. எனவேதான் இஸ்லாம் கல்வியை பிரிக்கவே இல்லை. இஸ்லாமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி கற்பது கட்டாயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கு ஆத்மீக கல்வி என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, உலக கல்வி என்றும் சொல்லவில்லை. ஆனால் கல்வி அறிவை பெறுவது கட்டாயம். ஆனால் முதன்மைப்படுத்த வேண்டிய அறிவு ஞானம் எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுதான் அவ்வலு தீனி மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவதற்கான ஞானம். அதை முதன்மைப்படுத்த வேண்டும். அது எல்கேஜியில கிடைக்காது, இங்கிலீஷ் மீடியத்தில் கிடைக்காது, உலகத்தில் எந்த பல்கலைக்கழகத்திலும் அந்த ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஞானம் கிடைக்க வேண்டுமையானால்
மக்தப் மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள். இங்கதான் மார்க்க அறிஞர்களுடைய சிறப்பு. இன்றைக்கு மார்க்க அறிஞர்களை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் ரொம்ப கவலையாக இருக்கும். நாம் என்று சொன்னால் ஒரு ஊரையோ ஒரு நபரையோ குறிப்பிட்டல்ல, ஒட்டுமொத்தத்தில் அவரை ஒரு சர்வன், ஒரு வேலைக்காரனாக நினைக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய குழந்தைக்கு, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், முதலில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக் கொடுப்பவர்கள் யார்? இந்த மார்க்க அறிஞர்கள். என்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ்வினுடைய கலாமின் மொழிக்கு அரபு மொழி முதல் எழுத்து அலிஃப், அந்த அலிஃப் என்று எனது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் யார்? மார்க்க அறிஞர்கள். எவ்வளவு கண்ணியமானவர்கள் மார்க்க அறிஞர்கள். இஹ்யாவுல் முதீனில் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபு ஹாமிதுல் குஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிற ஒரு வரலாறு. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அவர்? குர்ஆன் யார் தொகுக்க வேண்டும்? ஒரே ஒரு பேரு தான் வந்தது, ஹஸரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தான் குர்ஆன் இன்று இருக்கிற வடிவத்தில் தொகுத்தார்கள். அவர்கள் ஒரு ஜனாஸ தொழுகைக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு போறாங்க. அவருடைய வாகனம் ஒரு கோவேர் கழுதை. உள்ள போய் தொழுகையெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. இந்த கழுதை குதிரை மேல எல்லாம் ஏறுறதுக்கு, காலு வச்சு ஏறுறதுக்கு ஒரு கருவி இருக்கும் இல்லையா? இவர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி பயணத்துவாவை ஓதிக்கொண்டு தனது வலது கால் அப்படி வச்சதும் வலது காலுக்கடியில் ரயீசுல் முஃபஸ்ஸரின், நபிகள் நாயகத்தினுடைய ரத்தம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வலது கரத்தை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலுக்கு அடியில் வைத்திருக்கிறார்கள். அவர் மகான் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையுடைய திரு குடும்பத்தில் சேர்ந்தவரே, உங்களுடைய கரம் இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஏறுவேன்? அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய பதில் என்ன தெரியுமா? மார்க்க அறிஞர்களை இப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை இருக்கு. யாருடைய கட்டளை? அல்லாஹ்வினுடைய கட்டளை, நபிகள் நாயகத்தினுடைய கட்டளை. இதை கேட்டதும் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸரீன், திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையுடைய திருப்பேரர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிட கரம் பிடித்து முத்தமிட்டு சொன்னார்கள், நபிகள் நாயகத்தினுடைய திருக்குடும்பத்தாரை இப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், எங்களுக்கும் கட்டளை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இங்கு அறிவு ஒரு மனிதனுடைய தலையில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் பண்பும் பணிவும் உள்ளவராக வேண்டும். அதை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மார்க்க அறிஞர்களை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும்னு நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மார்க்க அறிஞர்களை கண்ணியப்படுத்தி அவருக்குரிய மரியாதையை கொடுத்து கொடுக்கக்கூடியவர்களில் பாதுஷா நாயகம் அவர்களின் புரட்டால் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. அப்போ அல்லாஹுவை அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியம். அதுக்கு மார்க்க கல்வி தேவை. சரி, அல்லாஹுவை அறிவதற்கு என்ன வழி? அதுக்கு பல வழிகள் இருக்கு. அல்லாஹ் ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்டவன். மனிதர்களுடைய எந்த ஆற்றலாலும் கண்ணாலேயோ காதாலேயோ ஒன்றும் அல்லாஹுவை அறிய முடியாது. ஆனால் உலகத்தில்
கோடானு கோடி படைப்புகள். எந்த ஒரு சின்னஞ்சிறிய படைப்பை எடுத்து ஆய்வு செய்தாலும் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை, அவனுடைய ஆற்றலை அறிய முடியும். எனவே தான் குர்ஆனின் புரட்டி பாருங்கள். குர்ஆனை புரட்டி பார்க்கும் பொழுது 480 இடங்களில் பூமி என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. 200 இடங்களில் வானங்கள் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. 40 இடங்களில் கடல் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. 35 இடங்களில் மலைகள் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. 20 இடங்களில் காற்று என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. 18 இடங்களில் சூரிய சந்திரன் இடம்பெற்றிருக்கு. இன்னும் ஒட்டக, கொசு, தேனி எல்லாமே குர்ஆனில் வருது. எதுக்காக? வானத்தை யார் படைத்தான்? பூமியை யார் படைத்தான்? சூரியனை யார் படைத்தான்? எப்படி படைத்தான்? எப்படி அது இயங்கிக் கொண்டிருக்கு? இதை நீ ஆய்வு செய்ய, சற்று சிந்திய. அப்போ ஆங்கிலத்தில் சொன்னா ஒன்லி ஆல்மைட்டி காட். விஞ்ஞானிகள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு ஆற்றலுக்கு மிக ஆற்றல் இதுக்கு பின்னணியில் இருக்குன்னு எந்த கல்லூரியிலையும் எந்த பள்ளிக்கும் போகாதவருக்கும் உணர முடியும். சரி, மலை, சூரியன் இதெல்லாம் ஆய்வு செய்ய முடியலேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். லேசான ஒரு வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது என்ன? மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத அரஃப ரப்பா. எங்கேயும் போக வேண்டாம், மலைக்கும் போக வேண்டாம், வானத்துக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். தன்னை அறிந்தவன் ரப்பை அறிந்தான். தன்னை என்று சொன்னால் தன்னுடைய உடலை. குர்ஆனில் அற்புதமான ஒரு திருவசனம் இடம்பெற்றிருக்கு. லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அக்ஸனி தக்வீம். அல்லாஹ் மனிதனை அழகான முறையில் படைத்தான். இங்கு வெளி அழகல்ல, வெளி அழகல்ல. உலகத்தில் யாராலையும் கை நீட்டி குறை கூற முடியாத அளவுக்கு நிறைவாக இறைவன் மனிதனை படைத்தான். அந்த அடிப்படையில் மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத அரஃப ரப்பா. 2 உதாரணம் சொல்லுவோம். நாம் பிறக்கும் பொழுது எலும்பு வளருது, உடல் வளருது. சரி, உடம்பெல்லாம் வளர்ந்த எல்லாம் ஓகே, மெச்சூரிட்டி வந்துடுச்சு. அதோட நமது பற்கள் வளருவதில்லை. ஆனா தலைமுடி வளர்ந்துகிட்டே இருக்கும். தலைமுடி வளரும் வேகத்தில் மனிதனுடைய பற்கள் வளர்ந்தால் என்ன ஆகும்? தலையில் அல்லாமல் தாடியிலும் உடலிலும் ரோமம் இருக்கும், முடி இருக்கும். தலைமுடி வளருவது போல் அந்த முடியெல்லாம் வளர்ந்தால் கரடியின் தோட்டம் தரும் மனிதன் இல்லையா? தலைமுடி வளரும் வேகத்தில் கால், கை, நகங்கள் வளர்ந்தால் என்ன ஆகும்? தலைமுடி வளரும் வேகத்தில் நாவு வளர்ந்தால் என்ன ஆகும்? இதுதான் லக்கது கலக்கனல் இன்சான ஃபி அக்ஸனி தக்வீம். ஆணழகன் பெண்ணழகன் அல்ல. உலகத்தில் எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் கை நீட்டி ஒரு குறை கூற முடியாத அளவுக்கு நிறைவாக இறைவன் மனிதனை படைத்திருக்கிறான். இதை நீ ஆய்வு செய்தால் உனக்கு அல்லாஹுவை அறிய முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆய்வுகளின் மூலம் அல்லாஹுவை அறிந்தவர்கள்தான் மெய்ஞானிகள். மெய்ஞானிகள். துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்கெமி, அல்கெமின்னு சொன்னா ஆங்கிலத்தில் கெமிஸ்ட்ரி. அதுதான் கெமிஸ்ட்ரி உலகத்துக்கு கொண்டு வந்தவர்களே ஒலியுள்ளாக்கள், நாதாக்கள் தான். கெமிஸ்ட்ரியில் ஒலியுள்ளாக்களுக்கு மிகப்பெரிய தாற்பயம் இருந்தது. எனவே தான் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கெமிஸ்ட்ரி பற்றி, அல்கெமி அப்படித்தானே ஹஜ்ரத், 3 நூல்கள் இருக்கு. அதில் சுவாரஸ்யமான ஒரு உவமையை, உதாரணத்தை துன்னூன் மிஸ்ரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்ன? இரும்பு நெருப்பில பழுக்க வைக்குது. இரும்பு பழுக்க 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 என்ன ஆகும்?
என்னாகும்? நெருப்பினுடைய செந்நிறத்துக்கு வந்துவிடும், இரும்பே காணாமல் போய்விடும். இதுதான் ஹால் நிலை. இந்த நிலையில தான் மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனல் ஹக் என்று சொன்னது என்று துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கெமிஸ்ட்ரியை ஒரு இந்த உதாரணத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கெமிஸ்ட்ரி என்றால் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியதே சூஃபியாக்கள் தான். இப்போ நாம் படிக்கும்போது படிக்கும் அசிடிட்டி ப்ளஸ் ஆல்கலி ஈக்குவல் சால்ட் ப்ளஸ் வாட்டர், அதுதான் கெமிஸ்ட்ரி. ஒரு பேரல் எரிபொருளுக்குள்ள 1 ounce ஆல்கலி ஊற்றினா அது சால்ட் வாட்டர், உப்பு தண்ணி ஆகிடும். இதுதான் கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி என்ற வார்த்தையே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது ஒலியுல்லாக்கள், நாதாக்கள். கெமிஸ்ட்ரியை பற்றி நிறைய பேசுவோம். இமாம் குஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாம் நிறைய பேசியிருக்கிறார்கள். அப்போ இந்த நிலைக்கு எட்டுபவர்கள் தான் ஒலியுல்லாக்கள், நாதாக்கள். நாம ஹஜருல் அஸ்வதை நாம் முத்தமிடுறோம், ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுறோம். ஆனால் இன்சான் காமில், ஒரு பரிபூர்ண மனிதன், மாரிஃபத்தின் உச்சத்தை அடைந்த ஒரு ஒலியுள்ளா, அவருடைய கரம் முத்தமிடுவது ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்கும் மேலானது. எஜமானனின் கிளை கொழுந்து பக்கராலின் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த நிலைமையில் எத்துபவர்கள் தான் ஆத்ம ஞானிகள். இதுதான் சுருக்கமான ஒரு விளக்கம். இனி அடுத்தது விஞ்ஞானம். விஞ்ஞானிகள் கடலையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பூமியையும் எல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. செய்துதான் கண்டுபிடிப்புகள் நடத்துகிறாங்க. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் முஸ்லிம் விஞ்ஞானிகளும் இருக்கு, முஸ்லிம் அல்லாத விஞ்ஞானிகளும் இருக்கு. வரலாறுகள் படியுங்கள், அப்ப தெரியும் உலகத்தில் எத்தனை முஸ்லிம் விஞ்ஞானிகள் இருந்தது. அது ஒரு தலைப்பில் ஒரு 3 நாள் ஒரு 10 மணி நேரம் பேசணும், அப்பதான் சொல்ல முடியும் ஒரு அளவுக்காவது. அதில் உலக வரலாறில் மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய, மனிதர்களுக்கு உதவ, மனித இனத்தினுடைய முன்னேற்றத்துக்காக, மனித இனத்தினுடைய சுகாதாரத்துக்காக மட்டும்தான் முஸ்லிம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் நவீன விஞ்ஞானிகள் மனிதர்களுக்கு தேவையான நிறைய கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் 5 நிமிடத்தில் உலகத்தையே முடித்துவிடக்கூடிய கண்டுபிடிப்பும் இதே விஞ்ஞானிகள் தான் வைத்திருக்கிறார்கள். இதுதான் 2 விஞ்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். அவர்களும் ஆய்வு செய்துதான் கண்டுபிடிப்புகள் நடத்துகிறார்கள். இனி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், உலகத்தில் என்னுடைய அறிவுக்கு எனக்கு அறிவில்லை, சூரத்துல் ஃபாத்திகாவே ஓத தெரியாது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இருக்கிற அறிவில் உலகத்தில் இன்றே வரைக்கும் எந்த ஒரு விஞ்ஞானியும் இறைவனை மறுத்ததில்லை, ஆனால் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டதும் இல்லை. அதுக்கு அவரால் மறுக்க முடியாது. ஒரு உதாரணம், 20ஆம் நூற்றாண்டு கண்ட மிகப்பெரிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் சாதாரணமான ஆள் அல்ல. 1000 ஆண்டுகள் ஓடினாலும் 1 செகண்ட் வித்தியாசம் வராத ஆட்டமிக் கிளாக் உலகத்தில் தயாரித்தது அவர்தான். ஏன்? ஆட்டம் பாம்பு, அணுகுண்டை கண்டுபிடித்தது யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 20ஆம் நூற்றாண்டு கண்ட ஒப்புயர்வற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய ஆய்வு கூடத்தில் ஒரு அணுவை ஆய்வு செய்கிறார்கள். ஒரே ஒரு அணு, தர்ரத், அரபில். கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்கான கருவி இருந்தால் தான் பார்க்க முடியும். அதனுடைய வலிப்பம் எவ்வளவுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு சின்னஞ்சிறியது.
ஆய்வு செய்யும் பொழுது ஆய்வு குழாய்க்குள்ளே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அந்த சின்னஞ்சிறிய அணு 3 பிரிவுகள், எலக்ட்ரான், புரோட்டான். எலக்ட்ரானும் சுற்றுது, புரோட்டானும் சுற்றுது, அதுக்கு நடுவில் நியூட்ரான். நியூட்ரானும் சுற்றிட்டு இருக்கு. எவ்வளவு வேகத்தில் சுற்றுதல் தெரியல, அவ்வளவு வேகத்தில் சுற்றுது. யாரு? நியூட்ரான். தற்போது அதுக்கு மெசான் ஆக்ஷன் என்று தான் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு வர்றாங்க. என்ன ஆக்ஷன் நீ பேர் வைத்துக்கொள். எங்க ஒரு விஷயம், இருக்கிற பொருட்களிலேயே சின்னம் சிறியது அணு. குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறதுங்க, அணுவை விட சிறிய பொருளையும் நான் படைத்திருக்கிறேன். அந்த குர்ஆன் வசனமும் இங்க நிரூபணமாயது ஐன்ஸ்டீனுடைய ஆய்வில். அணுவுக்குள்ள 3 பிரிவுங்க, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். நியூட்ரான் இப்படி சுற்றிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு சுற்றுதலே தெரியல. அப்போ மாணவர்கள் கேட்டாங்க, இது பற்றி உங்களோட கருத்து என்ன? அதுக்கு ஐன்ஸ்டீன் தரும் பதில் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இட் இஸ் இண்டிவிஜுவல். அதை என்னால சொல்ல முடியாது. யாருக்கும் நிகரில்லாத தனிமைக்கு தான் சொல்ல முடியும். யாருக்கும் நிகரில்லாத தனிமை யாரு? ஏகன் அல்லாஹ். இது யாருடைய வார்த்தை? 20ஆம் நூற்றாண்டு கண்ட மிகப்பெரிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இதை மறுப்பாளர் கிடையாது, மறுக்க முடியாது. அதுதான் இட் இஸ் இண்டிவிஜுவல். யாருக்கும் நிகர் இல்லாத தனிமைக்கு தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும், என்னால முடியாது. அடுத்து அதே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு தியரியை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, அல்லாஹ் எப்படி எல்லாம் இஸ்லாத்தை பரப்புறது, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை உலகத்தில் மேலோங்க செய்யறதுன்னு பாருங்களேன். ஐன்ஸ்டீனுடைய அந்த தியரி என்ன தெரியுமா? ஒலியும் ஒளியும், சவுண்ட் அண்ட் லைட், சப்தம் பிரகாசம், இது 2 சேர்ந்து பயணித்தால், ஐன்ஸ்டீன் சொல்றாங்க, ஒரு தியரி தான், இதுவரைக்கும் அது சாத்தியப்படல. ஐன்ஸ்டீனுடைய தியரி இது, தத்துவம், சித்தாந்தம். ஒலியும் ஒளியும் சேர்ந்து பயணித்தால் ஒலியை விட ஒளி பல லட்சம் கிலோமீட்டர் முந்தி சென்று விடும். இந்த தியரியை ஐன்ஸ்டீன் கொண்டு வந்தாங்க. அப்போ அவருடைய மாணவர் நண்பரும் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. அருமையான கேள்வி, அல்லாஹ் கேட்க வைத்தார். என்ன கேள்வி? ஒளியை விட வேகத்தில் மனிதர்களால் பயணிக்க முடியுமா? ஒளினா ஒரு செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டர். இதுவரையிலும் பிரகாசத்தினுடைய வேகம் விஞ்ஞானிகள் சொல்லுவது இந்த நேரத்தில் 3 லட்சம் கிலோமீட்டர் போயிருக்கும். அதை விட வேகத்தில் மனிதர்களால் பயணிக்க முடியுமான்னு கேள்வி. அப்போ ஐன்ஸ்டீன் சொன்ன முடியாது அப்படின்னு சொன்னாங்க. முடியாது. இந்த மாணவர் விட்ட பாடில்லை. ஒருவேளை அப்படி ஒரு மனிதன் பயணித்தால் என்ன ஆகும்? உடனே ஐன்ஸ்டீனுடைய பதில் என்ன தெரியுமா? அவர், அந்த மனிதன் பயணம் முடிக்கும் இடம் திசைகள் இல்லாத இடமாயிருக்கும். அதுதான் லா மக்கான். உருவமற்ற அல்லாஹ்வுடைய சன்னிதானம் லா மக்கான், அங்க திசைகளும் இல்லை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணுலகத்தில் இருந்து தன்னுடைய விண்வெளி பயணத்தின் போது 7 வானங்களையும் கடந்து 7 வானங்களையும் கடந்து ஒன்று போல் ஒன்றில்லாத 70,000 திரைகளையும் கடந்து அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்துக்கு சென்று அவனை கண்ணால கண்டு ஆயிரக்கணக்கான இல்முன் லதுன்னியை பெற்று மண்ணுலகத்துக்கு திரும்பிய அற்புதமான நிகழ்வு விண்வெளி பயணம் மேராஜ். அது முடிச்ச இடம் எங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா மக்கான், திசைகள் இல்லாத இடம், அல்லாஹ்வினுடைய சன்னிதானம். இதை இந்த பதில் சொன்னதும் கேள்வி இல்லாமலே ஐன்ஸ்டீன் மனம் திறந்து பேசினார்கள். மனம் திறந்து பேசினார்கள். ஒளியை விட வேகத்தில் ஒரு மனிதன் பயணித்தால் அந்த பயணத்துக்கு இடையில் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களை எல்லாம் சந்திப்பார்கள்.
விண்வெளி பயணத்தின் போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் முன்னோர்களை எல்லாம் சந்தித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 1.25 லட்சத்துக்கும் மேற்பட்ட இறை தூதர்களும் அங்கே வருகை தந்தார்கள். அதுதான் முன்னோர்கள். எல்லோரையும் சந்தித்தார்கள் இல்லையா? ஐன்ஸ்டீனும் அதைத்தான் சொல்றாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அந்த தொழுகை எப்படி நடந்தது என்று பதிவு செய்திருக்கிறார்கள். புனிதத்தின் பேரரஸ் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமைக்கு தொட்டு பிறகுல யாரு? கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முர்சலுகள் 3 சஃப், நபிமார்கள் 4 சஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமைக்கு நேர பின்னால கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையோட வலது பாகத்து சைதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அது இடது பாகத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று அந்த தொழுகையை பற்றி குர்துபி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ முன்னோர்களை எல்லாம் சந்தித்தார்கள். அடுத்து ஐன்ஸ்டீன் மனம் திறக்கிறார்கள். ஒளியவிட வேகத்தில் ஒரு மனிதன் பயணித்தால் அவர்கள் கிபி 3000 அல்லது 4000 ஏன் உலக முடிவிலும் அவர் இருப்பார். அல்ஹம்துலில்லாஹ். உலக முடிவு வரையிலும் ஹயாத்துன் நபியாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுலா ஷரீஃபில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லவா? இப்போ இன்னும் ஐன்ஸ்டீன் சொல்லுவார்கள், மேராஜ் பற்றி பல வரலாறுகள் இருக்கு. நானும் நிறைய என்னுடைய அறிவுக்கு படித்து பார்த்துருக்கேன். ஆனால் அதனோட நேரம், எத்தனை வினாடி, எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்டு பதிவு செய்யவே இல்லை. எங்கேயும் இருக்கா அதற்கு இல்லை. பல உதாரணம் சொல்லுவாங்க. அது அவ்வளவுதான். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒளியவிட வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் மண்ணுலகத்தில் இருந்து புறப்பட்டு, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், மண்ணுலகத்தில் இருந்து புறப்பட்டு எங்கெல்லாம் சுற்றிவிட்டு திரும்பினாலும் புறப்பட்ட நேரத்திலேயே இருப்பார். அதுதான் மேராஜனுடைய ஒரு நேரம் சொல்ல முடியல. ஐன்ஸ்டீனோட கருத்து என்ன? புறப்பட்ட நேரத்திலே இருப்பார்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதோடு கொஞ்சம் ஒத்து போகக்கூடியது ஐன்ஸ்டீனுடைய கருத்து. அது என்ன? படுக்கையின் சூடாறுவதற்கு முன், ஒரு சிலர் கண் சிமிட்டுவதற்குள், அப்படி பல விளக்கங்கள் தருவாங்க. ஆனால் எத்தனை வினாடின்னு யாருமே சொல்லல. அது சொல்ல முடியாதுன்னு தான் ஐன்ஸ்டீனுடைய கருத்து. அடுத்து ஐன்ஸ்டீன் அது முடிக்கிறது எப்படின்னு தெரியுமா? ஒளியவிட வேகத்தில் ஒரு மனிதன் பயணித்தால் இறைத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்வெளி பயணம் பரிபூர்ணமாக ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்போவே ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் நாங்கள் இன்னும் போகவில்லையே. அது அந்த வருத்தத்தில் அவர் சொல்றாங்க. அப்போ இது விஞ்ஞானிகளால் முடியுமா? இதுதான் கேள்வி. தான் நம்ம தலைப்பு. அதுதான் மெஞ்ஞானிகளுக்கெல்லாம் தலைவராகிய சைதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன். நீ என்னதான் அறிவாளி, என்னதான் விஞ்ஞானி, என்னதான் கண்டுபிடிப்பு நடத்தினாலும் நான் தான் உலக ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரையிலும் தலைவர் என்று சொன்னால் அனைத்து விஷயத்திலும் தலைவர் முத்து முஹம்மது தஹா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மெஞ்ஞானத்துக்கும் தலைவர் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று திரண்டாலும் இப்படி ஒரு பயணம் நடத்த முடியுமா? முடியவே முடியாது. இங்கே தான் மெஞ்ஞானமா விஞ்ஞானமா? மெஞ்ஞானம் தான் மேலானது.
மேலானது. இனி அடுத்து நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு செய்தி சொல்லி பாதுஷா நாயகத்தை பற்றி நமக்கு பேசுவோம். சந்திரன் பிளர்க்கப்பட்ட அற்புதமான சம்பவம். நாம் எல்லாம் வரலாறுகள் அதிரத்துமார்கள் சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருக்க. குர்ஆனிலே அந்த வசனமும் நாம் ஓதும். மக்கத்து காபிர்கள் ஒரு சவால் விட்டார்கள். உண்மையில் நீங்கள் இறை தூதராக இருந்தால் பௌர்ணமி இரவு சந்திரன் ஜபல் குபைஸ் மலைக்கு மேல ஜொலிக்குது, அந்த சந்திரனை 2 கீட்டாக்கி காட்டுங்க. சுருக்கமா சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார்கள். எதுக்காக தெரியுமா? பெருமைக்காக அல்ல. ஒரு மனிதனாவதும் ஹிதாயத்தை பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அந்த எண்ணத்தில் தன்னோட கலிமா விரலால் இஷாரா செய்தது. சந்திரன் 2 கீட்டாக பிளக்கப்பட்டது, மறைந்து விட்டது. மக்காவில் இருள். சற்று நேரத்தில் சரி நீ பிளந்துட்டேன், மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும். அப்பவும் கலிமா விரலால் இஷாரா செய்தாங்க. சந்திரன் வந்து சேர்ந்தது. இக்கரபத்தி சாஅத்து வன் ஷக்கல் கமர். குர்ஆன். கியாமத் நாள் வந்து விட்டது, சந்திரனும் பிளர்ந்து விட்டதுன்னு சூரத்துல் கமர் முதல் வசனம். இந்த சம்பவம் உலகத்தில் யாருட கண்ணில் பட்டதோ பட்டில்லையோ, இங்கு கடைக்கோடியில் கேரளாவில் கொடுங்கல்லூரில் சேரமான் மன்னருட கண்ணில பட்டது. அவர் சக்கரவர்த்தி. அவருடைய அரசு பதிவேட்டில் பதிவு செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த பதிவு லண்டனில் இந்தியா ஆபீஸ் லைப்ரரியில் அரபு ரெஃபரன்ஸ் நம்பர் 2008 பக்கம் நம்பர் 152 57 வரைக்கும். இந்த சம்பவம், இவர் சக்கரவர்த்தி, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். மாடி மேலே அப்படி நடந்துகிட்டு இருக்கு. பௌர்ணமி இரவு தான். திடீர்னு பார்த்தா இருள் வந்துடுச்சு. பார்த்தா சந்திரன் 2 துண்டு இப்படி போகிற மாதிரி தெரிஞ்சிடுச்சு. அப்போவே கீழே வந்து அரசு பதிவேட்டில் பதிவு செய்து வைத்தார்கள். இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சீனாவில் போயவர்கள் இருக்கும். போக அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் படித்து பார்த்து படம் எடுத்து இங்கே கொண்டு வந்து காட்டணும். அதுக்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வான். இந்த சம்பவம் உலகத்தில் எத்தனை நாடுகள் எந்தெந்த நேரங்களில் பார்த்திருக்கிறது நடந்து, அந்த நாடுகளின் நேரம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. அதில் மக்காவில் 9 PM இரவு, இந்தியாவில் 11:30, சீனாவில் பீஜிங்கில் 2 AM விடிய காலை. நிறைய இருக்கு, அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. சீனாக்காரன் என்ன செய்தான்? இது பார்த்ததும் அடுத்த நாள் காலையில் சீனா பெருமதிலில் பதிவு செய்திருக்கிறது. இந்த மாதம், இன்ன வருஷம், இன்ன ஆண்டு, இன்ன நாள், இன்ன நேரத்தில் சந்திரனில் ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அது 2 கீட்டாக பிளக்கப்பட்டு மறுபடியும் சேர்க்கப்பட்டிருக்கு. பிறகு அப்பவும் மக்கத்து காபிர்கள் என்ன சொன்னாங்க? இறை தூதர் அவர்கள் வானத்திலும் சூன்யம் செய்து விட்டார்கள். பாருங்க, இவ்வளவு பெரிய இது நடந்தும் அவனுங்க திட்டவட்டமாக இருந்தாங்க. நீ என்னதான் பண்ணாலும் நாங்கள் வரமாட்டோம், அதனால தான். ஆனால் கடைக்கோடியில் சேரமான் பெருமாளினுடைய நிலை அப்படி அல்ல. மலிக் பின் தீனார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் மலிக்குல் ஹபீப் ரதியல்லாஹு அன்ஹுவும் ஒரு வியாபார குழு, நீண்ட வரலாறு சுருக்கமாக வருகிறார். கொடுங்கல்லூர் அன்னைக்கு பெரிய துறைமுகம். இவர் எம்பரர். அரபு வியாபாரிகளுடைய அந்த டாக்ஸு நிகுதியை, வரியை வைத்துத்தான் இவர் ஆட்சியே கேரளாவில் நடத்துகிறார்கள். மலிக்குல் ஹபீப் அவர்கள் இந்த வியாபார குழுவிடம் பேசும் பொழுது இந்த சந்திரன் பல இந்த சம்பவத்தை பற்றி கேட்குறாங்க. இப்படி ஒரு சம்பவம் உங்களுடைய ஊரில் தென்பட்டிருக்கான்னு கேட்குறாங்க. மன்னர்
மலிக்குல் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு பூரித்து வடிந்திடுச்சு. எங்களுக்கு தெரியுமாண்ணா, எங்களுடைய இறை தூதர் முத்து முஹம்மது தஹா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வினுடைய உதவியால் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் சொன்னதும் சேரமான் பெருமாள் என்ன சொன்னான்னு தெரியுமா? நானும் வருகிறேன். எங்கே? மக்காவுக்கு. அவரை நான் பார்க்க வேண்டும். சரி, நாங்கள் சிலோனுக்கு போகிறோம், ஆதம் மலை பார்க்கணும். திரும்பி வரும்பொழுது உங்களையும் ஏற்றிடுறேன் கப்பலில். அதுக்குள்ள இதில் பிரச்சனை இருக்குது. இவர் பிராமின்ஸை பொறுத்தவரையில் கடல் பயணம் செய்யக்கூடாது. கடல் பயணம் செய்யக்கூடாது. அப்படி பயணம் செய்ய வேண்டுமையானால் அதுக்கு தனி ஒரு ஃபத்வா வாங்கணும். சங்கராச்சாரியர் மாதிரி உள்ள குருக்கள் இருந்து ஒரு ஃபத்வா வாங்கணும். தவிர்க்க முடியாத காரணமாக இருக்கணும். அதையெல்லாம் வாங்கி நாட்டினோட பொறுப்பை அவருடைய அக்காவுக்கு சகோதரிக்கு ஒப்படைச்சு எல்லாம் ரெடியாகி மலிக்குல் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வரும்போது அந்த வியாபார குழுவுடன் இவர் போகிறாங்க. போய் பெரிய வரலாறு சொல்லி நமக்கு நேரத்தை இது பண்ண முடியாது. அதனால் அப்படி இவர்கள் அங்கே மக்காவில் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திக்கும் பொழுது அந்த சந்திப்பை பற்றி வரலாற்றாசிரியர்கள் என்ன பதிவு செய்திருக்கிறார்கள் தெரியுமா? பெற்ற பிள்ளையை பெற்ற நேரத்தில் பார்த்த தாய் ரொம்ப நீண்ட நெடிய காலம் பார்க்காமல் இது நீங்கள் பெற்ற மகன் அறிமுகப்படுத்தி ஒரு பிள்ளையை ஒரு தாயிடம் ஒப்படைத்தால் அந்த தாயும் பிள்ளையும் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்குமோ அந்த மகிழ்ச்சியில் சேரமான் மன்னரும் நபிகள் நாயகமும் இருந்தார்கள் என்று வரலாற்று குறிப்பு. கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் திருக்கலிமாவை முழக்கச் செய்தார்கள். தாஜுதீன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் சூட்டினார்கள். பிறகு மன்னர்கள் எல்லாம் யாரை சந்திக்க போனாலும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, ஒரு அன்பளிப்பு. அது ஒரு வழக்கம். அது இதில் பதிவு செய்திருக்கிறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இங்கிலீஷில் அபூ சயீத் அல் குத்ரி, இது ஒரு கிறிஸ்துவன், அதுதான் கடைசியில் சொல்லுவோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சேரமான் மன்னர் ஒரு ஜாரில் ஒரு ஜார் ஜிஞ்சர்னா கேரளாவில் இந்த எலும்பிச்சி பழோட இவ்வளவு பெருசு, தமிழ்நாட்டில் அந்த நாரங்கான்னு சொல்லுங்க கேரளாவில், அது ஊறுகாய் போடுவாங்க. செம்ம டேஸ்ட்டு. இங்கே ஊறுகாய் போட்டோன்னா அலங்கார வாசலுக்கு போயிடும் வாசம். அது ஒரு ஜாரில் கொண்டு போயிருக்கிறாங்க. அது பிராமின்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிரியமான உணவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாரை திறந்து ஒன்று தான் சாப்பிட்டு தன்னோட கம்பேனியன்ஸ், அந்த வார்த்தையை தான் பயன்படுது, சொஹாபத்துக்கெல்லாம் கொடுத்தாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பதிவு செய்திருக்கிறதுன்னா, நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல, நான் கை போட்டு ஒன்று எடுத்துட்டேன். எடுத்து பார்த்தா இட் இஸ் வெல், ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. இதுக்கு மேலே ஆதாரம் என்ன வேணும்? அப்புறம் அவர் இந்தியாவுக்கு தான் புறப்பட்டாங்க. அது சொன்னால் பெரிய வரலாறு. ஷஹர் முஹல்லையில் வஃபாத்தானேன். நான் அங்கே ஜியாரத்து செய்திருக்கேன் அல்லாஹ்வுடைய பேரருளால். அங்கே ஒரு மரண தருவாயில் ஒரு துவா கேட்டாங்க. இது யாராலையும் மறுக்க முடியாதுங்க, யாராலையும் மறுக்க முடியாது. என்ன அது? கடைசியில் சேரமான் மன்னரோட துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த ஒமான் நாட்டை என்னுடைய தாய் திருநாடு கேரளா மாதிரி ஆக்கிவிடு. நீங்க ஒமானிகளை பார்த்துருக்கு இல்லையா? அரபுகள் மாதிரி, அரபுகள் எல்லாம் அந்த ஃபுல் ட்ரெஸ் தானே போடுவோம், கம்மீஸு. ஆனால் ஒமானிகள் வேஷ்டி கட்டுவது போல் கட்டி அதுக்கு மேலே ஒரு ஜுப்பா மாதிரி தான் போடுவான். கேரளாவில் தானே வேஷ்டி அதையும் கட்டக்கூடியவர்கள். இன்னும் ஒமானிகளோட தலப்பாக்கட்டு இல்லையா, அது கேரளா மார்க்க அறிஞர்களுடைய தலப்பாக்கட்டுக்கு ஈக்குவல். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னோட தாயின் திருநாட்டை போல் ஆக்கிவிடு.
உலகத்தில் இந்த சாலை மத்தி அதிகம் கிடைக்கிறது கேரளா கடல்ல. அதிகம் விரும்பி சாப்பிடுறதும் கேரளாக்காரு தான். அதுக்கு அடுத்து எங்க தெரியுமா? ஒமான் இல்லை, வலை போட்டோன்னா மத்தி தான் வரும். அங்கே உள்ள மக்களும் சொல்றேன். இன்னும் ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா? உலக நாடுகளில் மக்களில் எல்லா குழம்புகளுக்கும் தேங்காய் சேர்க்கக்கூடிய பழக்கம் கேரளா. கேரளாவில் தேங்காய் இல்லைன்னா குழம்பே வைக்க மாட்டாங்க. ஒமானிகளும் அப்படிதான், தேங்காய் இல்லாமல் அவர் குழம்பையே வைக்க மாட்டாங்க. என்னோட நாட்டை போல் இந்த ஒமானை ஆக்கிவிடுன்னு அவர்கள் துவா செய்தாங்க. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். ஒமான் நாட்டை கேரளாவினுடைய தென்னை மரம் பாருங்க, கேரளாவுக்கு அடுத்து உலகத்தில் அதிகம் தென்னை மரம் உள்ள நாடு ஒமான், குறிப்பாக சலாலா. அல்ஹம்துலில்லா. அப்போ இந்த சேரமான் மன்னரை பற்றி இந்த தகவல் யார் தருதுன்னா அதுதான் பெரிய ஆச்சரியம். இது 1942 வெளிவந்த விஷயம். இது அது வெளியிட்டவர் என்ன சொல்றேன்னா, எடிட்டட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேலே ஒரு இது இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கமிட்மெண்ட், டாக்டர் லாரன்ஸ் பி பிரவுன், ஒரு கிறிஸ்துவர். இதில் எந்த கேள்வியும் இல்லை, இது முற்றிலும் உண்மைதான் என்று லாரன்ஸ் பிரவுன் 1942 வெளியிட்டது மட்டுமல்ல, லண்டனில் இந்தியா ஆஃபீஸ் லைப்ரரியில் அந்த ஃபைல் நம்பர் 2008 இதுவும் வைக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னும் ஒரு செய்தி இருக்கு, அதுவும் சொல்லி பாதுஷா நாயகத்துக்கு வருவோம். அது என்னவென்றால், அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சொன்னாதான் ஹிட் ஆகும். மிஸ்டர் பீட்காக் அவர் ஒரு விஞ்ஞானி. பீட்காக்கினுடைய பேர் தற்போது மூசா பீகாக். அவர்கள் பிபிசியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எப்போ? 1978. பிபிசியில் என்ன நிகழ்ச்சின்னா, நாசாவில் விண்வெளி ஆய்வாளர்கள் 3 பேரை கூப்பிட்டாங்க. யார்? பிபிசி. உட்கார வச்சு இந்த சந்திரன் பிளர்க்கப்பட்ட சம்பவத்தை பற்றி இந்த நாசா விஞ்ஞானிகளிடம் சொல்றாங்க. யார்? பிபிசி சொல்றாங்க, ஆங்கர். இது மிஸ்டர் பீட்காக் தன்னோட வீட்டில் நாற்காலியில் அமர்ந்து டிவியில் பார்த்துட்டு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் அமெரிக்காவில் டிவி இருக்கு, 78 எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. பார்த்து பிபிசி இந்த நாசா விஞ்ஞானிகளிடம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதிலே கொடுக்கல. என்ன பதில் தெரியுமா? நீங்க விண்வெளி ஆய்வுகளுக்காக பல லட்சம் மில்லியன் டாலர்கள் செலவிடுது, ஆனால் அதே போல் பல லட்சம் மக்கள் உலகத்தில் உணவில்லாமல் தவிக்கிறார்கள். அப்பதான் நீங்க இந்த ஆய்வு நடத்துறது. ஆனால் இறை தூதர் அவர்கள் ஒரு சல்லி காசு செலவில்லாமல் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கே, இது பற்றி உங்களுக்கு என்ன கருத்துன்னு கேட்டேன். பிபிசி யார்கிட்ட? 3 விண்வெளி நாசாவினுடைய விஞ்ஞானிகளை உட்கார வச்சு நேரடியாக கேள்வி. இது பீட்காக்கு பார்க்குறாங்க. பார்த்து அவர் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? when I heard this, நான் கேட்டேன் அந்த நிகழ்ச்சி, I jumped up my chair, உட்கார்ந்திருந்த நாற்காலியில் இருந்து எட்டி குதிச்சிட்டேன். இப்படி ஒரு உண்மை சம்பவமா? நான் குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்தார்கள், படித்தார்கள். கடைசியில் அவர் முடிவுக்கு வந்தார்கள். அந்த வார்த்தை அவரே சொல்லட்டும். I said to myself, நான் என்னிடமே கூறினேன். என்ன கூறினேன்?
myself. This is must be the truth religion. நிச்சயமாக இது உண்மையான மார்க்கம் என்று அவர் அவரிடமே சொல்லி கன்வெர்டட் டு இஸ்லாம். அவர் இஸ்லாத்துக்கு வந்ததாக இதே பிரவுன் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர் சேரமான் மன்னரும் பிரவுனும் இனி எத்தனையோ பேர் நமக்கு தெரியாதவங்க வந்திருக்கும். இப்போ நம்மளுடைய விஷயம் என்னென்னால், உலகத்திலே விஞ்ஞானிகளால் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதே நேரத்தில் நான் விரும்பும் அடியாராக நீ மாறிவிட்டால் அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அது துனியாவினுடைய காரியமாகட்டும் ஆகிரத்தினுடைய காரியமாகட்டும். தென்கிழக்கேஷியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீதுன் நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜபலுல் ஆலியா என்ற மலையில் குகையில் இருக்கிறாங்க. சீடர்களும் இருக்கிறாங்க. பல நாட்களாக அங்கே தங்கி இருக்கு. திடீர்னு ஒரு எஷா தொழுக முடிந்து பௌர்ணமி போல் ஜொலிக்கும் ஷாகுல் ஹமீதுன் நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமுகம் சற்று வாட்டமாக சோகமாக அந்த குகையில் இருந்து வெளியே வந்தாங்க. சீடர்கள் இப்படி பார்க்கிறார்கள், என்னமோ நடந்திருக்கு, ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. கலீஃபா மொய்னுதீன் அவர்களை அழைத்தார்கள். என்னை ஈண்டெடுத்த என்னுடைய தகப்பன் ஹசன் குத்தூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாணிக்கப்பூரில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரவினுடைய கடைசியில் துருவ நட்சத்திரம் உதயமாகுவதற்கு முன் அவர் உலகத்தை விட்டு செல்லுவார்கள் என்று எனக்கு இல்ஹாம் மன உதிப்பு மூலம் அல்லாஹ் அறிவித்து தந்திருக்கிறான். எனவே உடன் மாணிக்கப்பூருக்கு புறப்பட வேண்டும். எவ்வளவு தூரம்? 2000 மைல். 2000 மைலுங்க. கிலோமீட்டர் கணக்கில் ஒரு 2300 கிலோமீட்டர். எஷா தொழுக முடிஞ்சிடுச்சு, எப்படி போய் சேரும்? மொய்னுதீன் ரொம்ப கவலைப்பட்டாங்க சீடர்கள் எல்லாம். சரி அடிகளாரே அமைதியாக வாருங்கள், நாங்கள் காலையிலே புறப்பட்டு போகிறேன், ஏதோ கிடைக்கிற வழியில். இல்லை அதெல்லாம் வேணாம், நாம் எல்லாம் ஒட்டுக்கா இப்போவே புறப்படணும். அனைத்து சீடர்களையும் அழையுங்கள். 404 சீடர்களும் வந்தார்கள். கலீஃபா மொய்னுதீனுக்கு ஒரு அன்பு கட்டளை, வரிசைப்படுத்துங்கள். எல்லோரையும் வரிசையாக நிப்பாட்டியது. ஒருவருடைய கரத்தை ஒருவர் இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள். பிடிச்சாச்சு, எல்லாம் ரெடி. கடைசி நேரத்தில் தென்கிழக்கேஷியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீதுன் நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குகையிலிருந்து வெளியே வந்து முதல்ல நின்றாங்க வரிசையில். எல்லோரும் கண்ணை மூடுங்கள்னு சொன்னேன். நான் சொல்லாமல் கண் திறக்கக்கூடாது. கண்ணை மூடிட்டாங்க. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். பாதுஷா நாயகம் அவர்கள் தன்னுடைய திருநாவால் அந்த கதிர்னுடைய ஆயத்தை ஓதியதும் சீடர்களுடைய நிலைமையை பற்றி அந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த சூறாவை ஓதிட்டு இருந்த போது இரவின் இருளோடு காற்றோடு நாங்கள் கலைப்பது போல் உணர்ந்து கொண்டோம். அடுத்த ஒரு ஆயத்தை ஓத ஆரம்பிச்சது. அது எது? வல் ஆதியாத்தி லபஹா. ஆதியாத்தி என்றால் அதிவேகம் செல்லக்கூடியது. அது குதிரையின் மீது சத்தியமிட்டு சொல்லக்கூடிய 11 வசனங்கள். அந்த வசனங்கள் எல்லாம் ஓதுவதற்கோ அதுக்கு விளக்கம் சொல்லுவதற்கோ எனக்கு தகுதி இல்லாததுனால நான் அந்த முயற்சிக்கு வரல. இந்த ஆயத்து ஓதியதும் என்னாச்சு தெரியுமா?
கிழக்கு திசையை நோக்கி காற்றில் அப்படி மிதந்து போறது போல் உணர்ந்தது. சற்று நேரத்தில் சீடர்களுக்கு ஒரு உணர்வு, காலு தரையில பட்டிருக்கானோ. அந்த நேரத்தில் பாதுஷா நாயகம் அவர்களுடைய அன்பு கட்டளை வந்தாச்சு, கண்களை திறந்து கொள்ளுங்கள். கண் திறந்து பார்த்த பொழுது ஹசன் குத்தூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இல்லம் மாணிக்கப்பூரில் எந்த தெருவில் இருக்கிறதோ அந்த தெருவில் தான் சீடர்கள் வரிசையாக நின்றுகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இன்னும் ஒரு அற்புதம் இருக்கு. அது என்ன? ஹசன் குத்தூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு தன்னுடைய புதல்வர் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனால் கண் விழித்தால் கேட்பாங்க, வந்துட்டாரா அப்துல் காதர், வந்துட்டாரா? அதுதான் விஷயம். அங்கே இன்னைக்கு இரவு துருவ நட்சத்திரம் உதிப்பதுக்குள் தாங்கள் ஈண்டெடுத்த மாணிக்கப்பூரின் மாணிக்கம் ஷாகுல் ஹமீதுன் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களை சந்திக்க வருவார்கள். அது இல்ஹா மூலம் அவர்களுக்கும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கு. அதனால தான் வந்துட்டாரா வந்துட்டாரான்னு கேட்கறது. கடைசியில் வந்துட்டாங்க. பாதுஷா நாயகம் அவர்கள் உள்ள போனார்கள். ஃபாத்திமா அம்மையார் அதற்கு அவர்கள் கூட அந்த திருநாமம் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். சோகமே உருவா நிலவில் இருக்கிறது, சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கு. பாவா தோ நான் வந்து விட்டேன். ஹசன் குத்தூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பௌர்ணமி நிலவின் பிரகாசத்துடன் அந்த முகம் ஜொலித்து தன்னுடைய அருமை புதல்வரை பார்த்தது. ஒரு சில வார்த்தைகள் பேசியது. மரண தருவாயில தான் எல்லோரும் விளங்கிக் கொண்டார்கள். திருக்கலிமா முழங்கியது அந்த இல்லத்தில். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹசன் குத்தூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்தார்கள். எங்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனால முடியுமா? முடியாது. அபுல் கலாமால முடியுமா? எந்த விஞ்ஞானியாலையும் முடியாது. அதுதான் மெஞ்ஞானத்தின் பவர். சரி, தக்கலையில் மறைந்து வாழும் பீரு முஹம்மது ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். பீரு முஹம்மது ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? எத்தனை? 300. அவரோட வயசு 300. 18,000 ஞான புகழ்ச்சகள் பாடிய மகான் பீரு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்கரையில் மறைந்து வாழ்கிறார்கள். அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பர் இருந்தது. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஆட்சி நடத்திய முத்துச்சாமி தம்புரான். அவர் ஹிந்து. அவரு பீரப்பா அவர்களோட மஜ்லிஸுக்கு எப்பவும் வருவாங்க. வந்து கலிமா சொல்லல, ஆனால் அவர் ஒரு ஞானி ஆயிட்டார். யாரு? பீரப்பா முத்துச்சாமி தம்புரான். அவருக்கு ஒரு மகன். இவருக்கு பிறகு மன்னராக மகனாருக்கு முடிசூட்டு விழா அந்த தீயதி குறிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் கடுமையான வியாதி. என்னென்னமோ வைத்தியம் செய்து பார்த்தோம், எந்த சுகமும் இல்லை. கடைசியில மரணம். பீரப்பா அவர்கள் அப்ப தக்கலையில இல்லை. இந்த மௌத்து செய்தி பெற்று அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். இவர்கள் திருவனந்தபுரத்துக்கு வந்தாங்க. முத்துச்சாமி தம்புரான் வியசனத்தோட நிற்கிறார்கள். எதிர்பாராமல் பீரப்பா அவர்கள் உள்ள வருகிறார்கள். ஒரே வார்த்தை தான், வேற பேச்சுவார்த்தை இல்லை. ஞானிகளுக்கு சோகம் இருக்கக்கூடாது. யார்கிட்ட? முத்துச்சாமி தம்புரான்கிட்ட. உங்களோட பையனுடைய சவம், அந்த பிணம் எங்க இருக்கு? அது அந்த அறையில. உள்ள போனார்கள் பீரப்பா அவர்கள். எல்லோரையும் வெளியே ஏற்றினார்கள். கதவை சாத்தினார்கள். யாரு? பீரு முஹம்மது ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் உள்ள என்ன நடக்கிறது அல்லாஹுவுக்கும் பீரப்பாவுக்கும் தான் தெரியும். சற்று நேரத்தில்
கதவு திறக்கப்பட்டது. இறந்து போன அரசிளம் குமரன் முத்துச்சாமி தம்புரானோட மகன் அந்த முடிசூட்டு விழா நடத்த வேண்டிய அந்த அரசு குமரரை கைபிடிச்சு வெளியே வந்து, இதோ உன் மகன் நாளைக்கே முடிசூட்டு விழா நடத்துங்கள், இனி நாம் சந்திப்பது அரிது என்று சொல்லி ஒரு வார்த்தை பேசாமல் அந்த இடத்தை விட்டு போனார்கள். அதுக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பீரப்பா அவர்கள் தக்கலைக்கு மறுபடியும் வந்தார்கள். இது பீரப்பா அவர்களுடைய வரலாறு. இது ஆத்ம ஞானிகளுக்கல்லாமல், ஒலியுள்ளாக்களுக்கல்லாமல், உலகத்தில் எந்த விஞ்ஞானிக்கும் இது சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது, சாத்தியப்படாது. இதுதான் விஞ்ஞானமா மெஞ்ஞானமான்னு கேட்டா மெஞ்ஞானம் தான் மேலானது. இனி குத்துபு ரப்பானி, கௌசு சமதானி, முஹித்தீன் அப்துல் காதருல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு. பாக்தாதில் ஒரு கடைவீதியில் எப்படி வர்றார்? அவர் கிறிஸ்துவருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கு. டிபேட். என்ன டிபேட்டு? இந்த கிறிஸ்துவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல செய்திகள் சொல்றாங்க. இந்த முஸ்லீம் வந்து தனக்கு தெரிஞ்ச பதிலெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. எல்லாம் சரிதான், கேள்வியும் சரிதான், பதிலும் சரிதான். ஆனால் கடைசியில் இந்த கிறிஸ்துவர் மாட்ட வச்சுட்டான். யாரே? இந்த முஸ்லீமை. அவனுங்களுக்கு அந்த வேலையெல்லாம் இருக்கு. இப்போ 2-3 நாள் முன்னே எனக்கு ஒரு என்னோட செல்லில் பதிவில்லாத ஒரு கால் வந்தது. இந்த பேர் இல்லாத கால். எந்த கால் வந்தாலும் நான் எடுத்து பேசியா, நான் அந்த மாதிரி நம்பருக்கு சலான்னு சொல்ல மாட்டேன். எடுத்தான். யாருங்க? நான் இங்கே பக்கத்தில் தான். நீங்கள் நாகூர் தானே? ஆமாம். உங்கள் பேர் சுலைமான்? சுலைமான் தான். நீங்கள் ஏன்? நான் பாஸ்டர் சிவா. பேர் சிவா, இவன் பாஸ்டர். பாஸ்டர்னா கிறிஸ்து மத பிரச்சாரகர். பேர் என்ன? சிவா. சரி, எதுக்கு கூப்பிட்டது தம்பி அப்படின்னாச்சு. உடனே இவர் சொல்றாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசை. அப்படியா? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு அறவே ஆசை இல்லை, இனிமேல் கூப்பிடாதே. என்ன காரணம் தெரியுமா? அவன் கொள்கையற்ற கொள்கையிலே இருக்கு. பாஸ்டர் என்றா கிறிஸ்து மத பிரச்சாரகர். பேரு எது? இந்து கடவுளுடைய பேரு. அவன் என்னையும் குழப்ப வர்றான். அப்ப இப்படி சில குழப்பத்தை அவர்கள் அவருடைய ரத்தத்திலே உள்ளது. அப்போ கடைசியில இந்த கிறிஸ்துவர் என்ன கேள்வி கேட்டாங்க? எங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து போனவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார்கள், உங்களுடைய நபி அப்படி செய்யவில்லையே. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதான், உண்மைதானுங்க. இந்த முஸ்லிமுக்கு பதில் இல்லை. அந்த நேரத்தில் முஹித்தீன் அப்துல் காதருல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு இந்த விவாதத்தை எல்லாம் காது கொடுத்து சற்று தூரத்தில் நின்றுட்டு இருந்தது. நேர போனாங்க. சரி, உன்னோட கேள்வியும் சரிதான், இவருடைய பதிலும் சரிதான், கடைசியில் நீ கேட்ட கேள்வி முற்றிலும் சரிதான். எங்களுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன யாரையும் உயிர்ப்பித்ததில்லை. ஆனால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்திருக்கிறாங்க. நீ சொன்னது முற்றிலும் உண்மை. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ சொன்ன அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையுடைய உம்மத்துகளில் ஒரு சாதாரண மனிதன் நான். நீ எந்த ஒரு மன்னரையை காட்டு, அந்த மன்னரை வாசியை நான் உயிர்ப்பிப்பேன். உடனே இந்த கிறிஸ்துவர் என்ன சொன்னாங்க? அப்படி நீங்கள் உயிர்ப்பித்தால் நான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்ன. சரி, அப்படி புறப்படு. ஒரு பழங்கால மையவாடிக்கு போயது. பல ஆண்டு காலம், ஆண்டே சொல்ல முடியல, அப்படிப்பட்ட ஒரு மண்ணறையை காட்டி இவர் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த மண்ணறைக்குள்ள ஒரு பாடகர் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, இவரை உயிர் கொடுத்து எழுப்புங்க. உடனே முஹித்தீன் அப்துல் காதருல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறந்து போனவர்களை உயிர்ப்பித்தாருங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னேன், அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு எழுந்திருன்னு அவர் சொல்லுவாங்க. உடனே
முஹித்தீன் அப்துல் காதருல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? என் கட்டளைக்குள் எழுந்திருந்து நான் சொல்ல போறேன். மன்னரை திறந்தது. அந்த பாடகர் இசைகள் இசைத்த வண்ணம் பாடிக்கொண்டே எழுந்து வந்தார்கள். சற்று நேரம் அப்படி நின்றது. இதுக்கிடையில ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கிறிஸ்துவர் ஒரு டிமாண்ட் வச்சாங்க. மன்னரையிலிருந்து எழுந்து வருபவர் என்னிடம் பேசணும். சற்று நேரம் வந்து இவர் அப்படியே பிரமிச்சு நிற்கிது, நாவு வராது பேசுறதுக்கு. அப்போ அந்த மன்னரையிலிருந்து வந்த பாடகர் இல்லையா, மண்ணோடு மண்ணாக மக்கி கிடந்தவர், அவர் கிறிஸ்துவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன தாமதம், கலிமாவை சொல்ல வேண்டியது தானேன்னு. பேசியாச்சு இல்லையா? இவர் கலிமாவை சொன்னது, பாடகர் உள்ள போயிட்டாங்க. முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. இப்போ உலகத்தில எல்லா விஞ்ஞானிகளும் ஒன்று திரண்டாலும் இறந்து போன ஒருவரை உயிர்ப்பிக்க முடியுமா? முடியாது. உலக முடிவு வரையிலும் முடியாது. ஆனால் அல்லாஹுவால் அவன் நாடியவர்களுக்கு அவன் விலாயத்தை கொடுப்பான். அந்த விலாயத்தை பெற்ற ஒலியுள்ளாக்கள், நாதகங்கள், உலகம் முடிவு வரையிலும் அவர்களாலே அது முடியும். அந்த கராமத்தை நிகழ்த்தி காட்ட முடியும். எனவே அருமையான மூமின்களே, விஞ்ஞானத்தினுடைய இந்த பூச்சாண்டி எல்லாம் கண்டு நாம் மயங்க வேண்டாம். விஞ்ஞானம் தேவைங்க. ஐவேளை தொழுகையை நடத்தணும்னா நமக்கு விஞ்ஞானம் தெரியணும். ஹஜ்ஜினுடைய மீக்காத்துகள் தெரிய வேண்டுமே, ஆனால் விஞ்ஞானம் தெரியணும். இப்படி ஒரு மார்க்கம் உலகத்தில் வேற எது? தொழுகையின் நேரங்கள் வானவியல் தெரிஞ்சாதான் அந்த நேரம் குறிக்க முடியும். இந்த ஊரில் இருந்து வர்றவர்கள் இந்த இடத்துல தான் இஹ்ராம் கட்டணும், அதை நிர்ணயம் செய்யணும்னா வானவியல், அந்த ஜோதிர்கோள சாஸ்திரம் தெரியணும். சில ஓதி படிப்பாங்களே எங்க. இப்போ நவீன காலத்தில் ஆல்ஜிப்ரா, நான் எல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் ஆல்ஜிப்ரா, எனக்கு அது மண்டையிலே ஏறல. சரி, ஆல்ஜிப்ரா எங்க அஜரத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. பள்ளி தரிசில பாடவங்க அல் ஜப்பர் இல்லை, அதுதான் ஆல்ஜிப்ரா. ஆல்ஜிப்ராவுடைய உலகத்துக்கு ஆல்ஜிப்ராவை அறிமுகப்படுத்தி விஞ்ஞான முன்னேற்றத்தை ஏற்படுத்தியவர் அல் குவைரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்தான் ஆல்ஜிப்ரா அறிமுகப்படுத்தியவர், வேற யாரும் அல்ல. இனி ஒரு செய்தி சொல்லும்போது நமக்கு டைம் கரெக்டா இருக்கும். டக்ளாஸ் குதிரி, அவர் ஒரு பெரிய மெடிக்கல் சயின்டிஸ்ட். அவர் ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க, ஹிஸ்டரி ஆஃப் மெடிசின், மருத்துவத்தின் மருந்தின் வரலாறு. அதிலே அவர் பதிவு செய்திருக்கிறாங்க, கரெக்டாக 10 மணிக்கு முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். நான் குறிப்பில்லாமல் பேசுறதுனால எனக்கு டிஸ்டர்ப் ஆயா தவறான இது வந்துடும், இது பதிவாகிறது, அதனால வரணும் இல்லை. அவர் டக்ளாஸ் குதிரி ஒரே ஒரு ஹதீஸ், லிக்குல்லி தாவுன் தவாவுன், அனைத்து நோய்க்கும் நிவாரணம் உண்டு சொன்னா மருந்து இருக்கு. இந்த ஒரு பொன்மொழி தான் உலக மருத்துவத்துறையில் முஸ்லிம் மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு நிகரான மருத்துவ விஞ்ஞானிகளே இல்லை. இது கிப்பன் அவர்களும் ஹிட்டி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் எல்லாம் இந்த ஒரு ஹதீஸ்ன்னு டக்ளாஸ் குதிரி, அவருக்கு ஸ்தோவர். என்ன காரணம் தெரியுமா? அனைத்துக்கும் மருந்து இருக்குன்னு சொன்னா நோயை பற்றி தெரியணும், சிகிச்சா முறையை பற்றி தெரியணும், மருந்து எப்படி உண்டாக்கலாம்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் மருத்துவத்துறை இல்லையா? அந்த மருத்துவத்துறையில் எவ்வளவு பெரிய மகான்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய விஞ்ஞானிகள் எந்த துறையில் சேர்ந்தவராயிருந்தாலும் அவர் உண்மையில்
ஒலியுள்ளாவாக இருந்தார்கள், இல்லைன்னா சூஃபியாக இருந்தார்கள், இல்லைன்னா ஹாஃபிலாக இருந்தார்கள், இல்லைன்னா சட்டக்கலை வல்லுநர்களாக இருந்தார்கள், இல்லைன்னா காமில் மூமின்களாக இருந்தார்கள். அல்லாத ஒரு முஸ்லீம் விஞ்ஞானியை காட்டித்தரவே முடியாது. இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 26 ஆண்டுகளுக்கு முன்ன நாகூரில் முதல் பேசும்போது 7 ஜாமியா மஸ்ஜிதினோட முற்றவெளியில் ஒரு மேடை வெட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அப்துல் ஹமீது மறைக்கார் அவர். அன்னைக்கு நான் இந்த செய்தி சொல்லியிருக்கேன். இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மருத்துவத்துறையில் எவ்வளவு கட்டிக்காரன். ஒரே ஒரு உதாரணம், இந்தியாவில் தன்வந்தரி இப்போ இருக்கு. தன்வந்தரி ஆயுர்வேத வைத்தியம். தன்வந்தரின்னா ஒரு பிராமணனுடைய பேரு. அவர் இந்தியாவிலே பெரிய சித்த வைத்தியர். இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்ததும் தன்வந்தரியை பார்க்கணும்னு ஒரு ஆசை. இவர் சித்த வைத்தியத்தில் பெரிய கிங்கு. தன்வந்தரியோட ஊர் நெருங்கிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு கண்ணு வியாதி, நம்ம மட்ராஸ் எல்லாம் சொல்லும் இல்லையா, அது வந்தாச்சு. சரி, பெரிய சித்த வைத்தியரை பார்க்கத்தானே போகிறது, அப்படியே வந்துட்டாங்க. அந்த காலத்தில் இந்த டோக்கன் ஃபீஸ் எல்லாம் இல்லை, ஒரு உண்டியல் வச்சுடும், ஏதோ நோயாளிகளை அதில் போட்டு போனால் அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றுமே கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இப்னு சீனா வந்துக்கிட்டு இருக்கு. தன்வந்தரி இப்படி நோயாளிகளை பார்த்துட்டு இருக்கு. இப்படி ஏறிட்டு பார்த்தாங்க, ஓ இது அரபு நாட்டு முஸ்லீம் தான், நான் முன்ன தெரியாது. இவர் வந்தாங்க, உட்கார சொன்னாங்க, அவ்வளோதான், உட்கார சொன்னாங்க. தன்வந்தரி உள்ளே போனாங்க. உள்ளே போய் சின்ன பாட்டில் கொண்டது. ஏன்னா கண்ணு வியாதின்னு தெரியும் இல்லையா, ஒன்றுமே கேட்கல, பேச்சுவார்த்தை இல்லை. இப்னு சீனா இப்படி இருந்தது. வலது கண்ணில் ஒரு சொட்டு மருந்து ஊற்றியது. யாரு? தன்வந்தரி. இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மருந்து சொட்டு கண்ணில் விழுந்ததும் இந்த மருந்துக்குள் 18 மூலகங்கள் அடங்கி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உடனே தன்வந்தரி வாய் திறந்தது, உங்களோட பேர் இப்னு சீனாவா? ஏங்க வரும்போது பேர் கேட்கல, உட்கார சொன்ன போது பேர் கேட்கல, மருந்து ஊற்றும் போதாவதும் பேர் கேட்கணும் இல்லையா, அதுவும் இல்லை. இப்போ திடீர்னு என்ன கேட்டது? அப்போ அதுக்கு தன்வந்தரியோட பதில் என்ன தெரியுமா? ஒரு சொட்டு மருந்து கண்ணில் விழுந்ததும் அதில் 18 மூலகங்கள் இருக்குன்னு சொல்ல ஆற்றல் பெற்ற ஒரே ஒரு மருத்துவர் தான் உலகத்தில் உயிரோடு இருக்கு. அவர் அரபகத்தில் சேர்ந்த இஸ்லாமான இப்னு சீனா. அந்த இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கேனான் ஃபிட் டிப் 700 ஆண்டு காலம் உலகத்தில் மெடிக்கல் கல்லூரிகளில் பாடநூலாக இருந்தது. பின்னர் கிறிஸ்துவர்கள் மிஷனரிகள் அது பேரு மாற்றி அவிசன்னாவின் அல் கனோன் பேர் மாற்றி இருக்கு. ஆனால் இப்போதும் வானத்துக்கு கீழே உள்ள எல்லா மருத்துவ கல்லூரிகளிலும் ரெஃபரன்ஸுக்காக அது வைக்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட நமது உரையை நான் நிறைவுக்கு வருகிறேன். அவர் சாதாரண ஆள் அல்ல. முஹப்பத்து ரசூல் நிரம்பி வடியும். அதுக்கு ஒரு சின்ன வரலாறு, அதோட நமக்கு நிறைவு. அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய ஒரு மாணவர் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? தாங்கள் எதை சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மேற்கோள் காட்டித்தானே சொல்றாங்க. மேற்கோள் தாங்களாக சொன்னாலே நாங்கள் ஏற்றுக்க தயாரு, இது எதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கோள் காட்டணும்? கேள்வி கேட்டாங்க. பதில் சொல்லவே இல்லை. பதில் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். பல ஆண்டுகள் உருண்டோடியது. ஒரு நாள் இந்த கேள்வி கேட்ட மாணவரும் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் சமர்கந்து நாட்டில் தங்கி இருக்கிறாங்க. கடுமையான குளிர், பனி பொழியுது. இரவு தொழுக முடித்து உணவெல்லாம் உண்டு படுக்கைக்கு சென்றாங்க 2 பேரும். மாணவருக்கு ஒரு கட்டளை, தஹஜ்ஜுதுக்கு ஒது செய்ய வெந்நீர் தயார் செய்து என்ன நீ எழுப்பணும். சரின்னு சொல்லி 2 பேரும் படுத்துட்டோம். ஆனால் மாணவர் எழுந்திருக்கல, பிரச்சனை இல்லை. இவர் தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருச்சாங்க. வெந்நீர் அவரே போட்டு ஒது செய்து தஹஜ்ஜுது தொழுது முடிஞ்சு துவா முடிகிற தருணத்தில் ஃபஜர் பாங்கு. அந்த நேரத்தில் மாணவர் எழுந்திரிச்சிட்டாங்க. 2 பேரும் ஃபஜர் தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு போனேன்.
பள்ளிவாசலில் போய் தொழுக முடித்து திருப்பி வரும்பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் தெரியுமா? நீ அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டில்லையா, நீ எதே சொன்னாலும் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கோள் காட்டுகிறீர்கள்? நீங்களா சொன்னாலே நாங்கள் ஏற்றுக்கும் இல்லையா? அதுதானே கேள்வி. அதுக்கு இப்போ பதில் தர்றேன். நான் நேற்றைக்கு எஷாவுக்கு பிறகு உணவெல்லாம் உண்டதுக்கு பிறகு, அதாவது சில மணி நேரத்துக்கு முன்னே உனக்கு ஒரு கட்டளை இட்டது. என்ன கட்டளை? தஹஜுதுக்கு எழுந்து வெந்நீர் தயார் செய்து என்னை எழுப்புன்னு. என்னுடைய அந்த கட்டளை சில மணித்துளிகள் கூட தாக்கு பிடிக்கவில்லை. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட கட்டளை ஃபஜர் நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். வயோதிகராகிய அந்த பிலால் மோதின் கடும் பனி பொழியும் இந்த இரவிலும் பாங்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாயகத்தின் கட்டளையின் தாக்கம். எனவே தான் நான் எதை சொன்னாலும் நபிகள் நாயகத்தை மேற்கோள் காட்டுகிறது என்று அப்பத்தான் பதில் கொடுத்தார்கள். இதுதான் முஹப்பத்து ரசூல். அந்த முஹப்பத்து ரசூல் இல்லையா, அது அற்புதமான மாற்றத்தை நம்ம உண்டாக்க முடியும். சமர்கந்து நாட்டில் சேர்ந்த 10 வயசு 10 மாசம் 10 வயசு ஒரு சிறுவன். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்றால் பிறந்ததிலிருந்து 2 காலில் எழுந்து நின்னதில்லை. பின்பக்கம் இந்த பெட்டக்ஸ் தரையில் வச்சு 2 கை இப்படி வச்சு தான் நடக்க முடியும். அப்படி எப்படி நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சிறுவனுக்கு அல்லாஹ் ஒரு உயர்வான எண்ணத்தை போட்டு விட்டான். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நான் மதீனாவுக்கு செல்ல வேண்டும். திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையுடைய திருரவுலா ஷரீஃபினுடைய வாசலில் நேர்முகமாக நின்று ஒரு சலாமும் ஒரு சலாத்தும் சொல்ல வேண்டும். இந்த சிறுவன் புறப்பட்டாங்க. கரெக்டா 10 மாதங்கள் கொண்டு சமர்கந்திலிருந்து மதீனாவுக்குள்ள வந்துட்டோம். வந்ததும் பின்பக்கம் எல்லாம் தோல் போயிடுச்சு, ரணம் ஆயிடுச்சு. நான் விடாம வந்துகிட்டு இருந்தது இல்லையா, சரியான உணவு ஆனால் ஒன்றும் கிடைக்கல. 10 வயசு தான், இப்போ 10 மாசமும் ஆயிடுச்சு. 10 வயசு 10 மாசம். மதீனாவில் வந்தபோது ரொம்ப டயர்டு. அப்போ ஒரு ஞாபகம் வந்தது, இப்படிப்பட்ட சிறுவர்கள் தான் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை. சிறுவனுக்கு என்ன ஞாபகம்? மதீனாவில் மண்ணுக்கு ஷிஃபா உண்டுங்க. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையுடைய பொற்பாதங்கள் அதிகம் படிந்த மண்ணு மதீனா மண்ணு. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து மனம் பெற்ற மண்ணு மதீனாவினுடைய மண்ணு. அந்த மண்ணுக்கா ஷிஃபா இல்லாமல்? எஜமானோட தலைமாட்டில் மண்ணுக்கு ஷிஃபா இருக்குங்க. கலிஃபோர்னியாவில் இருந்து ஒரு டாக்டரு எனக்கு ஃபோன் போடுது. எனக்கு தெரிஞ்சவர் கோயம்புத்தூருக்காரு. எஜமானோட தலைமாட்டில் மண் இமீடியட்டாக எனக்கு அனுப்பி வைங்க அஜரத்தை, நான் அமெரிக்காவில் வீடு கட்ட போகிறேன் ஃபவுண்டேஷனில் போடுறதுக்குன்னு நான் அனுப்பி வச்சேன். இப்போ இந்த வாரம் நடந்த நிகழ்ச்சி. அப்போ எல்லா மகான்களோட அடக்க இடத்திலேயும் அவர் தொடர்புடைய அந்த மண்ணுக்கும் பரக்கத்துண்டு. மதீனா மண்ணுக்கு சொல்லவே வேண்டாம். இந்த சிறுவன் 2 கையில மதீனாவிலே அந்த மண்ணை அள்ளி உடம்பில் எல்லாம் பூசியது ஒரு புத்துணர்வு. சர்ரன் ரவுலா ஷரீஃப். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ஒரு சலாம் ஒரு சலாத்து முடியாச்சு. அதுதானே ஆசை. அதோட முடியல. இந்த பக்கம் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். தூங்கி இடம் எதுன்னு தெரியுமா? ரவுலாத்துல் ஜன்னா. ஃபாத்திமத்து ஸுஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட இல்லத்தில் இருந்த மஸ்ஜிது நபவியோட மிம்பருக்கு மண்ணுலகத்தில் நபிகள் நாயகத்தினுடைய பாதம் அதிகம் பெற்ற இடம். அந்த இடத்தை ரவுலாத்துல் ஜன்னா, அல்லாஹ் சுவர்க்கத்தோ பாக்கி இருக்கிறான். அந்த இடத்தில் இந்த சிறுவன் படுத்திருக்கிறான். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நமக்கு போகவே முடியல. தூக்கத்திலே ஒரு கனவு. யார் இங்கே தூங்குறது? எழுந்து சிறுவன் விட்ட பாடில்லை. என்னை எழுப்ப நீங்க யாரு? கனவில வந்தவர் பதில் யாருன்னு சொல்றாங்க. யாரு? அன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்வினுடைய ரசூல் என்று சொன்னதும் இந்த சிறுவனுக்கு விழிப்பு வந்தது. மறுபடியும் ரவுலா ஷரீஃப் வந்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். இப்போ ஒரு சலாத்துக்கு 2 சலாமு 2 சலாத்து. 2 கையும் வானத்தின் பக்கம் ஏந்தி ரவுலா ஷரீஃபினோட திருவாசலில் நின்று
10 வயசு 10 மாசம் பிராயம் சமர்கந்து நாட்டு சிறுவன் ஒரு துவா கேட்டாங்க, அங்கீகரிக்கப்பட்டது. யா அல்லாஹ், என்னோட ரூஹை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் கைப்பற்ற வேண்டும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். அந்த சிறுவனுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டது. பெருமக்களால் குளிப்பாட்டப்பட்டு கஃனிடப்பட்டு மஸ்ஜிது நபவியில் ஜனாஸ தொழ வைக்கப்பட்டு ஜன்னத்துல் பக்கீல் நபிகள் நாயகத்தினுடைய ரவுலாவுக்கு நேர முன்னாடி ஜன்னத்துல் பக்கீல் ஆயிரக்கணக்கு நல்லடியார்கள் மறைந்து வாழும் ஜன்னத்துல் பக்கீல் அந்த சிறுவன் நல்லடக்கம் செய்த வரலாறை சரியான ஆதாரபூர்வமாக அபுல் காசிம் ரஸா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகே அருமையான மூமின்களே, அந்த 10 வயசு 10 மாசம் சிறுவன் முஹப்பத்து ரசூலின் காரணமாக எவ்வளவு நற்பெயர்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போல முஸ்லீம் விஞ்ஞானிகள் அனைவர்களும் முஹப்பத்து ரசூல் உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே தான் விஞ்ஞான உலகில் முஸ்லீம் விஞ்ஞானிகள் விளங்குவதற்கு காரணம். எனவே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையுடைய அடிச்சுவடை பின்பற்றுங்கள். அவர்களை முஹப்பத்து வையுங்கள். நபிமார்களுடைய பிறகு வந்த ஒலியுள்ளாக்கள் நாதாக்கள் அவருடைய பாதங்களை பற்றி பிடிக்கக்கூடிய நல்லடியாறுகளில் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. தென்கிழக்கேஷியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சையத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சன்னிதானத்தில் 23 ஆண்டுகளாக 23 தலைப்புகளில் ஃபாத்திஹா சூரா ஓதத் தெரியாத எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அந்த வாய்ப்பை வழங்கிய உலமா பெருமக்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தற்போது இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறியவனாக எனது உடல் ஆரோக்கியத்துக்கும் ஈமான் சலாமத்துக்காகவும் தாங்கள் அனைவர்களும் துவா செய்யுங்கள் என்று ஞாபகப்படுத்தி எனது சிறப்புரையை நான் நிறைவு செய்கிறேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைக்கு அதிர்த்து தானே நாளைக்கு 4வது நாள் நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க ஏழுலப்பை ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் கேஆர் ஃபரீது முகம்மது ஒலி வாஹிதி அதிரத்தவர்கள் பரிசுத்தமான வாழ்வே வாழ்ந்தவர்கள் அந்த அற்புதமான தலையங்கத்தில் சிறப்புரையாற்ற வருகை தருவார்கள். அனைவர்களும் இஷா தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்து மஜ்லிஸை சிறப்பித்து தரும்படி நாகூர் மனிதநேய ஆத்மீய அறக்கட்டளையின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய தினம் மஜ்லிஸுக்கு வருகை தந்த மார்க்க அறிஞர்கள் பெரியோர்கள் அனைவர்களுக்கும் நாகூர் அல் இஹ்சான் மனிதநேய ஆத்மீய அறக்கட்டளையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சலாம் பைத்தோட மஜ்லிஸு நிறைவு பெறும். सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली वसल्लिम या नबी सलाम अलैकुम या रसूल सलाम अलैकुम या हबीब सलाम अलैकुम सलवातुल्लाह अलैकुम अशरक़ल बद्रु अलैना फख्तफत मिनहुल बुदूर مثل حسنك ما رأينا قط يا وجه السرور
أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك صافي المبارك بردنا يوم النشور أنت غفار غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المصابي ومكير الآثارات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي عالم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.